ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில நம்ம மெகுமி சண்டையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாகி மயங்கி விழுந்துட அங்க பார்த்து ஏஞ்சல் பறந்து வருவாங்க பாருங்க. இந்த ஏஞ்சலை தானே நம்ம மெகுமியும் யூஜி எல்லாரும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களே நம்ம நேரா மெகுமி கிட்ட வந்து நிக்கிறாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யூட்டா இருக்கிற இடத்துல நிறைய சாசரர் இருக்காங்க. அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான சாசர் எல்லாம் இந்த சாமியார் மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் ஒருத்தர், அப்புறம் அங்க கருப்பம்பூச்சி ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட், அதுவும் ஒரு பயங்கரமான கர்ஸ்ட் பவர் இருக்கிறது. அப்புறமா இன்னொரு பக்கம் பார்த்தா உரோன்ற இந்த பொண்ணு மறைஞ்சு சண்டை போடுவா, வானத்துல பறந்து சண்டை போடுவா, அதான் இவரோட பவர். அப்புறமா இன்னொருத்தன் பார்த்தா ரியூன்னு ஒருத்தன் இருக்கான். இவனோட பவர் அப்படி மேஜிக் பீம், எப்படி சூப்பர்மேன் பீம் விடுவான் பாருங்க, அதே மாதிரியான ஒரு மேஜிக் பீம் விடுவான், ரொம்ப பவர்ஃபுல்லான பீம். இவங்கெல்லாம் இங்க நிக்க நம்ம யூட்டா இங்க வந்து நிக்கும் போது முதல்ல அந்த சாமியார் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவரை நம்ம யூட்டா எப்படி தோக்கடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஒரே போடுங்க குறுக்கு, அவ்வளவுதான் அவர் கதை முடிஞ்சது. என்னடா பொசுக்குன்னு போட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம யூட்டா அவரை போட்டு தள்ளிட்டு அப்படியே வந்துட்டு இருக்க. அங்க நிறைய சாதாரண மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி இங்க இருந்து வெளியே கூட்டு போடணும்னு நம்ம யூட்டா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பாதுகாப்பா கூட்டு போயிட்டு இருக்கும் போது பார்த்தா கொச கருப்பாம்பூச்சியா வரும் பாருங்க. அது வேகமா வர நம்ம யூட்டா அங்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருப்பான். அப்படி காப்பாத்திட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் அதில் சிக்கிடுவான். அவனை எப்பயாச்சும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கலான்னு பார்த்தாலுமே அவன் அந்த கருப்பாம்பூச்சி விடாம அப்படி மொத்தமா தின்னு எலும்பு கூட தான் விடுது. அதை பார்த்து நம்ம யூட்டா செம்ம கடுப்பாயி ரிகா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரிகா கர்ஸை வெளியே கொண்டு வர அந்த ரிகா அங்க இருக்க கருப்பாம்பூச்சி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும். அது போட்டு தள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா கருப்பாம்பூச்சி, அது வந்து நிக்க, அது பார்த்தா கையில கத்தியோட நின்று இருக்கும். நம்ம யூட்டா அதுகிட்ட சிங்கிள்ஸ் போவான் பாருங்க. ரெண்டு பேத்துக்கும் சண்டை சும்மா வெறித்தனமா நடந்துட்டு இருக்கும். நம்ம யூட்டா ரிகாவை பயன்படுத்தாம சிங்கிளா போய் கையாலேயே சண்டை போட்டுட்டு இருப்பான். அது கத்தியை வச்சு இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கும் பாருங்க. அது கர்ஸ்ட் எனர்ஜி நான் யூஸ் பண்ண நம்ம யூட்டா அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு எப்படியோ பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பான். க்ளோஸ் ரேஞ்சில் சண்டை போட்டு இருக்கும்போது யூட்டாக்கு சோட்டர்ல காயம்பட்டு அங்க கருப்பாம்பூச்சில வந்து கடிச்சிட்டு இருக்க. அது கடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது இந்த கருப்பாம்பூச்சி ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா கர்ஸ்ட் ஸ்பிரிட், யூட்டாவோட வயிற்றுலேயே ஒரு வெட்டிட நம்ம யூட்டா அப்படியே அடி வாங்கி கீழே விழுந்துருவான். அவன் அப்படி சாக நிலைமையில இருக்கும்போது அந்த கருப்பாம்பூச்சி ஸ்பிரிட் நம்ம யூட்டாவை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போகும் பாருங்க. அந்த உரோன்ற பொண்ணு இவனை நம்ம யூட்டா பார்த்துட்டு அவ்வளவுதான் அந்த கருப்பாம்பூச்சி அவனை சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பா. பார்த்தா நம்ம யூட்டா அப்படி ரிவர்ஸ்ட் கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட உடம்பை ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் பாருங்க, அந்த கருப்பாம்பூச்சியோட வாயை பிடிச்சி கடிச்சு தலையை அப்படியே பிச்சு கொத்தறி எடுத்துருவான். அவ்வளவுதான் அந்த கருப்பாம்பூச்சியோட கதை முடிஞ்சுது. நம்ம யூட்டா ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணி நின்றுட்டு இருக்க. அந்த யுரோன்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்படியே பறந்து நம்ம யூட்டா கிட்ட வந்து நீ அந்த ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக் தான் யூஸ் பண்ண, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் நம்ம யூட்டாக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்படி பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா குறுக்கு ஒருத்தர் வருவான். அவனோட மேஜிக் பீமை விடுவான் பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரியூ தாங்க. அவன் இங்க வந்துட்டே யூட்டா நீ என்கிட்ட சண்டைக்கு வாடா, நான் ரொம்ப பவர்ஃபுல்லு, என்னோட பவர் நான் உங்ககிட்ட காட்டி உன்னை தோக்கடின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க அவன் பவர்ஃபுல்லான மேஜிக் பீமெல்லாம் விடுவான் பாருங்க. அது வெறித்தனமான பவர்ல வரும். அது எல்லாத்தையுமே நம்ம யூட்டா வெறும் கையால தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து அவருக்கா பாருங்க உரோன்ற பொண்ணு நம்ம யூட்டாவை அடிச்சு பறக்க விட்டுருவா. அதை பார்த்து கடுப்பான யூட்டா என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து கடுப்பத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரீகா சாபத்தை வெளியே கொண்டு வர வச்சு அந்த ரீகா சாபத்தை வச்சு ரீ கூட சண்டைக்கு அனுப்ப ரீகா சாப ரீ கூட சண்டைக்கு போகும். இந்த பக்கம் நம்ம யூட்டா அந்த பொண்ணு கூட சண்டைக்கு போகும்போது இன்னுமாக்கியோட பவரை காப்பி பண்ணி வச்சிருப்பான். நீங்க ஜீரோ மூவியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த பவரை வச்சு நம்ம யூட்டா என்ன பண்ணுவான், அசையாம அப்படியே நில்லுன்னு சொல்ல அந்த பவர்னால அவ அப்படியே அசையாம நிப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம யூட்டா அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ரீகா அந்த ரியூ கூட சண்டைக்கு போகும் பாருங்க. அப்ப அவன் மேஜிக் பீமெல்லாம் விட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு அவன் அட்டாக் பண்ண பார்த்தா அந்த ரியூ என்ன பண்ணுவான், ரீகாவே அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. என்ன ரீகா நீ என்னோட பவர்ஃபுல் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வர நிப்பான். இவன் ரீகா அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானா பாத்துக்கங்களேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் மாதிரி இருந்தான் பாத்தீங்களா, அவனை போட்டு தந்தானே, அவனோட பவரை காப்பி பண்ணி அவனோட அந்த கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த உருன்ற பொண்ணு என்ன இவனுக்கு காப்பி பண்ற பவர் இருக்கா, இவனுக்கு எத்தனை பவர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருக்க. பார்த்தா சண்டை பயங்கரமா மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்களே செம கடுப்பா என்ன பண்ணுவாங்க, 3 பேர் அட் அ டைம் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, டொமைன் எக்ஸ்பான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் போட இது என்னடா புதுசாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா யாரோட டொமைன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ அவங்க டொமைன் தான் இருக்கும். அவங்க கூட இன்னொரு டொமைன் போட்டால் அது க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இவங்க 3 டொமைன் வருது ஒரே நேரத்தில். இவங்க 3 பேர் ஒரே டொமைன் போட அது ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்நேரம் பார்த்து அங்கே அந்த கருப்பம்பூச்சி சாகலை, திரும்ப உயிரோட எந்திரிச்சு வரும் பாருங்க. டேய் நானும் வரேன் ஆட்டத்துக்கு, என்னடா என்னை விட்டு ஆடுறீங்க சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் போட்ட டொமைன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க 3 பேர் ஒரே டைமில் போட
போட்டனால அந்த டொமைனுக்கு என்ன பண்றது தெரியாம பிரேக் ஆயிரும். அப்புறம் என்ன மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு இங்க நம்ம யூட்டா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பா. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அங்க அந்த கருப்பாம்பூச்சி ஓடி வந்து பாருங்க, அது ஓடி வந்து அந்த பொண்ணோட கையை துண்டா கடிச்சு சாப்பிட்டுரும். அவ கை தனியா போக இந்த பக்கம் அதுதான் சாக்குன்னு அந்த ரியூ இருக்கான் பாருங்க, அவனோட மேஜிக் பீம் வச்சு பட்டாருன்னு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அந்த மேஜிக் பீம் அந்த பொண்ணை அடிச்சு அப்படி பறக்க விடும். அவன் செவுத்துல போய் நச்சக்குன்னு ஒட்டிப்பா. அவ்வளவுதான், அவ கதை அங்கேயே முடிஞ்சுது. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா அந்த கருப்பாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அது கத்தி வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம யூட்டா ஒரே அடியில் அதை போட்டு தள்ளிடுவான். அப்புறம் என்ன, நம்ம யூட்டாக்கும் இந்த ரீயுக்கும் தான் சிங்கிள்ஸ் நடக்க போகுது. இவங்க 2 பேத்துக்கு சிங்கிள்ஸ் நடக்க நம்ம யூட்டா வந்து நம்ம ரீகா சாபத்தை வெளியே விட சும்மா சண்டை நடக்கும் பாருங்க. பத்தாவதுக்கு நம்ம யூட்டா இந்த ரியூவோட பவரையும் காப்பி பண்ணிடுவான் அந்த மேஜிக் பீமு. இவனும் மேஜிக் பீம் விடுவான், அவனும் மேஜிக் பீம் விடுவான். 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். குறுக்க நம்ம ரீகா சாபம் வேற சும்மா அவன் மண்டையில டமால் டமால் அடிக்கும் பாருங்க. அவன் மூச்சு முகரெல்லாம் ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்படியே சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம யூட்டா அவனோட க்ளோஸ் ரேஞ்சில் சண்டை போட்டுட்டு இருப்பானா. அப்ப என்ன ஆகும், அந்த ரியூ அவனோட மேஜிக் பீம் விடுவான். அதை நம்ம யூட்டா அப்படியே டாஜ் பண்ணி வேற ஒரு டைரக்ஷன்ல திருப்பி விட்டுருவான். சரி வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரியூ சண்டை போட்டுட்டே இருப்பானா. பார்த்தா அது ரிட்டர்ன் வந்து டமால் அந்த ரியூ மேலே அடிக்கும் பாருங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம யூட்டா அவங்கிட்டே வர மாதிரி அந்த மேஜிக் பீமை திருப்பி விட்டுட்டான். அது தெரியாம சண்டை போட்டு அப்படியே தோத்துருவானா. அப்படியே கட் பண்ணா அவன் சாகாம திருப்பி கண்ணை முடிப்பான். அதை பார்த்துட்டு அவன் டே என்னடா என்னை கொல்லாம விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு யூட்டா டேய் நீ வேணும்னு இதை பண்ணல, உன்கிட்ட ஓவர் பவர் இருக்கு, அதனால தான் நான் எல்லாத்தையுமே தோக்கடிக்கணும் ஒரு வெறியில சுத்துற. எப்படி சுகுணா சுத்துவானோ அதே மாதிரி நீ என்ன பண்ணு, உன்னோட அந்த பாயிண்ட் எல்லாமே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூட்டா கேட்க, அவனும் சரிடா இந்தாடா வச்சுக்கடா ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அவன் அந்த ரியூன்றவன் அவன் பாயிண்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யூட்டா கிட்ட இப்போ 200 பாயிண்ட் இருக்கும். அந்த 200 பாயிண்ட் வச்சு நம்ம யூட்டா இப்போ அந்த கேம்ல 2 புது ரூல்ஸே கொண்டு வரலாம். அந்த பாயிண்டை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம யூட்டாவும் சரி நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சார்லஸ்ன்ற ஒருத்தன் மாங்கா டிராயிங் பண்றவன் மாங்கா டிராயிங் பண்ணி முன்னாடி இருக்க ஒருத்தன் கொடுக்க அவன் குறை சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா இந்த சார்லஸ்ன்றவனும் ஒரு கல்லிங் கேம் பிளேயர் தான். அதனால இவனுக்கு என்ன ஆகுது, ஒழுங்கா வரைய முடியாம குழப்பமாயிடுறான். சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து நம்ம கிஞ்சி அக்காரி அங்க வந்து நிக்கிறான். அவன் வந்து நின்று இவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவன் என்னடா இவங்கிட்ட பேச வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கிஞ்சி அக்காரி இவங்கிட்ட பேச வரலங்க, சண்டை போட வந்திருக்கான். அப்புறம் என்ன 2 பேத்துக்குள்ள சண்டை ஆரம்பிக்க நம்ம கிஞ்சி பயங்கரமா சண்டை போடுவான்னு பார்த்தா அசால்ட்டா சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனும் அசால்ட்டா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும், டக்குன்னு பார்த்தா இவன் ஒரு வெப்பன் எடுப்பான். என்ன வெப்பன்னா, இவன் ஒரு மாங்கா ரைட்டர் தாங்க சார்லஸ், அதனால அவன் ஒரு பேனா மாதிரியான வெப்பன் எடுப்பான். இவனோட பவர் என்னன்னா, இவன் எதிர்த்தாப்புல அட்டாக் பண்ண வரவங்க அடுத்து எங்க வந்து அடிக்க போறாங்க அப்படின்றத முன்னாடியே கணிக்க முடியும். அதுதான் இவனோட பவர். அதை வச்சு இவன் சண்டை போட ஆரம்பிக்க நம்ம கிஞ்சி அக்காரி அசால்ட்டா சண்டை போட்டுட்டு இருந்தவன் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அவன் முதுகுலேயே ஓங்கி ஒரு குத்து அடி, சும்மா இடி மாதிரி விழும். அப்புறமா பறந்து போய் ஒரு மிதி, இந்த மாதிரி பயங்கரமா அடிக்க அவன் முழிப்பான், என்னடா அவன் இவ்வளவு பவரா இருக்கானேன்ட்டு. அப்புறம் நம்ம கிஞ்சி என்ன பண்ணுவான், டொமைன் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு போடுவான். இந்த டொமைன் எப்படின்னா அது ஒரு வித்தியாசமான டொமைனுங்க. இதுக்கு அந்த இக்ருமான டொமைனை எவ்வளோ பரவாயில்ல. இந்த டொமைனை பாருங்களேன், இந்த டொமைன் வந்து ஒரு கேம் மாதிரி. அது என்ன கேம்னா, ஒரு லிவரை பிடிச்சி இழுத்தா அந்த மிஷினில் ஒரே நம்பரு ஒரே கார்டு ஒரே இமேஜ் இந்த மாதிரி வருது. இப்படி வந்தால் ஜாக்பாட்டுன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கேமு. அந்த மாதிரியான கேம் இருக்கிற ஒரு டொமைன், அந்த டொமைனை ஆக்டிவேட் பண்ணி விட அதில் என்ன வேலைன்னா, ரிக்குன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இந்த கேமோட கேரக்டரு. அவன் அடுத்து என்ன பண்ணுவான் என்ன பண்ண மாட்டான்றதை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த கேமோட வின்னரு. இங்கே நம்ம கிஞ்சிக்கு இந்த மாதிரி லக் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நிறையா பொருள் வச்சுருப்பான். அதுக்கு இந்த பாலு கதவு மாதிரி வச்சுருப்பான். அந்த கதவுல கோல்டன் கதவு வந்தா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கிஞ்சிக்கு. அதனால இவன் இந்த கதவெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பான் நம்ம கிஞ்சி. இந்த கதவு ஒர்க் ஆகுமா இந்த கதவு ஒர்க் ஆகுமா, ஏன்னா கோல்டன் கதவு வந்தா நம்ம கிஞ்சி ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரிக்குன்ற கேரக்டருக்கு பாத்தீங்களா கேம் கேரக்டர், அங்க வந்து ட்ரெயினை பிடிச்சிருவானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு நம்ம கிஞ்சி என்ன பண்ணுவான், அவன் ட்ரெயினை பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிடுவான். பார்த்தா அவன் ட்ரெயினை பிடிக்க மாட்டான், மிஸ் பண்ணிடுவான். அதனால நம்ம கிஞ்சிக்கு பாயிண்ட் கிடைக்காம மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இங்க அந்த சார்லஸ் கூட. அப்படி மறுபடியும் சண்டை போட்டுட்டு போது சார்லஸ் மறுபடியும் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக அந்த பக்கத்தில் பிளாட்ஃபார்ம்லேயே நின்றுருப்பானா. அப்போ மறுபடியும் கேள்வி வரும், இவன் மறுபடியும் இந்த ட்ரெயினை பிடிப்பானா பிடிக்க மாட்டானா அப்படின்னு அந்த கேம் வேற. அதை பார்த்து நம்ம கிஞ்சி இந்த தடவை பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் அந்த சார்லஸ் அவன் ட்ரெயினை பிடிச்சிருவான், ஏன்னா முன்னாடியே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல பார்த்தா ட்ரெயின் வரும், அவன் பிடிக்க மாட்டான், ட்ரெயின் மிஸ் ஆயிரும். அதை பார்த்தோன்னே நம்ம கிஞ்சிக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிக் விடுவான் பாருங்க, ஜாக் பாட்டு கிடச்சிரும். அதனால நம்ம கிஞ்சி ஜெயிச்சிருவான். நம்ம கிஞ்சி ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஜாக் பாட்னா அந்த சார்லஸ் மூஞ்சிலேயே ஒரு மிதி அடிச்சு அவனை நாக் அவுட் பண்ண. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பேண்டா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து கண்டெய்னர் மேலே
உட்காந்துட்டு இருக்கான். அவன் யாராச்சும் வருவாங்களா, அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாமா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வரக்கூடாத ஒருத்தன் வரான். அவன் தாங்க ஹஷிமே கஜிமோ. இவன் யாருன்னு தெரியுதா? கல்லிங்கம் ஸ்டார்டிங்ல இவன் தானே முதல்ல புதுசா ஒரு ரூலை போட்டான், எல்லாரும் பாயிண்ட்டும் எல்லாத்துக்கும் தெரியணும்னு. இவன் நான் ஸ்டார்டிங்ல பொண்ணு நினைச்சிட்டேங்க. இவன் பையன். இவன் இங்க வர அதை பார்த்துட்டு பாண்டா, ஐயோ இவனா, இவன் பயங்கரமான ஆளாச்சே, இவன் 400 வருஷமா இருக்கிற சாசராச்சே, இவன்கிட்ட மாட்டிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டா என்ன செய்வான் பாருங்க, உண்மையாவே பாண்டாவே மாறிடுவாங்க. அப்படி பாண்டா மாதிரி நடந்துட்டு வா வா மூங்கில் மரம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருப்பானா. அந்த கேம் மாஸ்டர் உள்ள புந்து கோத்து விட்டுரும் அந்த அசிமோ கிட்ட. ஏய் அவன் ஒன்றும் பாண்டா கிடையாதுடா, அவன் ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுக்க, அதை கேட்டோன்னே அந்த அசிமோவோ சுகுணா எங்க இருக்கான் நான் அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டாவை பிடிச்சி அடின்னு அடிப்பான் பாருங்க. அந்த பாண்டாவோ ஐயே என்னடா இப்படி அடிக்கிறானே சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், அவனுக்குள்ளே இருந்து அந்த கொரில்லா பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. கொரில்லா பவர்லாம் ஒரு பவரா அப்படின்ற மாதிரி அவன் அசால்ட்டாக அடித்து நாக் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போ வேற வழி இல்லை அப்படி சொல்லிட்டு சாகர் நிலைமையில் என்ன பண்ணுவான், அவனுக்குள்ள ஒரு சிஸ்டர் கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் டைனோசர் மாதிரி இருக்கும். அந்த டைனோசர் மாதிரி உருவம் மாதிரி அட்டாக் பண்ணான்னு வர அதையும் அவன் அசால்ட்டாக போட்டு சொல்லிடுவான். அப்பன்னு பார்த்து பாண்டாவோட மைண்டுக்குள்ளே ஒன்று நடக்கும். அங்கே கட் பண்ணி பாண்டாவோட மைண்டுக்குள்ளே போனால் அங்கே பாண்டாவும் கூட டைனோசர் கொரில்லா இவங்களாம் குட்டி குழந்தையா இருப்பாங்க. அங்கே கொரில்லா வந்து பாண்டாவோட அண்ணன், டைனோசர் வந்து பாண்டாவோட அக்கா. இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது கொரில்லாக்கு வந்து பாண்டாவை பிடிக்காது. அப்பன்னு பார்த்து அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற நரி அப்புறம் அங்கே ரங்கூனு இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பாண்டா கிட்ட வம்பளுத்துக்கிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் பாலையும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கொரில்லா இருக்கான் பாருங்க அண்ணன், இவனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான் பாண்டாக்கு. அந்த டைனோசர் அக்காவும் நீ பாண்டாக்கு சப்போர்ட் பண்ண உன் தம்பி தானே அப்படின்னு பேசிட்டு இருக்க. சரி பாண்டாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு எங்க கொரில்லாவும் அந்த டைனோசரை பார்க்க போகும்போது டக்குன்னு எங்க பாண்டாவோட அப்பான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த பாண்டாவோட அப்பா கேரக்டர் அங்க இருக்கிற அந்த கொரில்லாவையும் டைனோசரையும் கையில தூக்கிட்டு, இதுக்கப்புறம் நீங்க அந்த பாண்டா கூட இருக்க முடியாது, அந்த பாண்டா தனியாக தான் இருந்தாகணும் அப்படி சொல்லிட்டு கொண்டு போயிடுவாங்க. ஒருவேளை இந்த டைனோசரும் கொரில்லாவும் செத்து போச்சோ, அப்படியே அந்த நெஜ உலகத்துக்கு வந்தா அங்க பாண்டாவை பார்த்தா கை தனியா கால் தனியான பிஞ்சு போய் கிடப்பான். இவன் ஒரு பொம்மையில உருவான கர்ஸ் ஸ்பிரிட் தானே, நம்ம மாசாமிச்சு தானே உருவாக்கியிருப்பாரு. அப்ப பாண்டாவோட தலையை மட்டும் குச்சி வச்சு தனியா தூக்கிட்டு அவன் கேட்பான் பாருங்க அஜிமோ, டேய் சுகுணா எங்க இருக்கான் சொல்லுடா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பாண்டாவோட வாய் ரொம்ப கஷ்டம்ப்பா திறக்க முடியல என்னால் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சும்மா பின்னாடி அங்கே இருக்க கண்டெய்னரில் பொந்துன்னு வந்து குதிப்பான் பாருங்க அந்த கிஞ்சி அக்காரி. அங்கே வந்த கிஞ்சி அக்காரி பாண்டாவை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். டே பாண்டா ஒரு வழியாக உடம்ப குறைச்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கச்சிமாவை மூஞ்சிலே டம்முன்னு ஒரு குத்து விடுவான் பாருங்க. பறந்து போய் கண்டெய்னர்ல மோதுவான். இங்கே கிஞ்சி அக்காரி அவனை விட பவர்ஃபுல்லாக இருக்கான் போல இருக்கே. வந்து அவனை போட்டு அடின்னு அடிப்பான் பாருங்க. இவன் அடிப்பான், பத்தாதிக்கு அந்த கச்சிமோ அடிப்பான். இவங்க 2 பேரும் மாற்றி அடிச்சுக்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாது கச்சிமோக்கு, இவனடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எலக்ட்ரிக் பவர் இருக்கும் அந்த கச்சிமோ கிட்ட. அவன் என்ன பண்ணுவான், அந்த பவரை வச்சு அந்த கிஞ்சியோட கையை துண்டை வெட்டி எடுத்துருவான். ஐயையோ கிஞ்சியோட கையை போச்சே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கை ரீஜென்ரேட் ஆயிரும். என்னன்னு பார்த்தா நம்ம யூட்டா கிட்ட இருக்க அந்த ரிவர்ஸ் கஸ் டெக்னிக் இவங்கிட்ட இருக்குங்க. அதை வச்சு கையை திருப்பி கொண்டு வந்துருவான். அதை பார்த்து அந்த கசிமோக்கு கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. இங்க கிஞ்சி சொல்லுவான் பாருங்க, டேய் நான் ஜாக் பாட்லேயே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்டா, அந்த சார்லஸை போட்டு தள்ளிட்டு இப்போ எனக்கு புதுசாக ஒரு பவர் கிடச்சிருக்கு. 4 நிமிஷம், இந்த 4 நிமிஷம் ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் தான், என்னை யாரும் அடித்து தோக்கடிக்கவே முடியாது, நான் ரொம்ப பலசாலியாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அந்த ஜாக் பாட்டில் ஜெயிச்சான் பார்த்தீங்களா, அதனால இவனுக்கு ஒரு புது பவர் கிடச்சிருக்கும். 4 நிமிஷத்துக்கு இவனை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கும். அதை வச்சு இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு மறுபடியும் அந்த டொமைனை போட்டுருவான். டொமைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு அந்த டொமைனை போட்டுருவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுதுங்க. அடுத்தது இந்த கிஞ்சிக்கும் இந்த கசிமோக்கும் என்ன ஆக போகுது, இந்த சண்டையில் யார் ஜெயிக்க போறா, எப்படி ஜெயிக்க போறா, அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது.